வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நிவ்யா ஆயில் அண்ட் லோஷன் செரி பிளாசம் வித் ஜோஜோபா ஆயில். ஓகே, இந்த லோஷனை நான் எங்கே வாங்கினேன்னா நான் முஸ்தஃபாவில் தான் வாங்கினேன். நானும் என் ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே ஷாப்பிங் போகும்போது இந்த ஃப்ளேவர் பார்த்து வாங்கினோம். இதிலே உங்களுக்கு பாதாமோடது இருக்கும், அப்புறம் உங்களுக்கு ரோஸ் இருக்கும். இதுவும் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை விட உங்களுக்கு ரோஸ் கிடச்சிச்சின்னா இன்னும் செம்மையாக இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இது என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன். அதுக்கப்புறம் அடுத்தது நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நகத்துக்காக கியூட்டிக்கல் ஆயில். ஓகே, இதோட ப்ரொனன்சியேஷன் கியூச்சியோ. ஓகே, எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரில, பட் நல்லா பார்த்துக்கோங்க. இது நமக்கு வளர்கிற நகம் வீக்காகவே வளர்றது, இல்லைன்னா நகம் உடஞ்சி போகிறது, அந்த மாதிரி நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணினேன் அப்படின்னா, நான் டிக்டாக்ல தான் ஒரு ஐ திங்க் 1 to 2 months பேக் முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நகம் நல்லபடியாக உங்களுக்கு ஸ்ட்ரெங்தனாக வளரும். அப்புறம் குறிப்பாக இதை நான் ஏன் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன்னா, ஒரு சில பேருக்கு நகத்தை போயிட்டு எங்கேயாவது இடிச்சிருப்பீங்க. நீங்கள் ரொம்ப கடுமையாக இடிச்சுக்கிட்டதுனால அது என்னாகும் அப்படின்னா, ரொம்ப கருப்பாயிரும். ஓகேங்களா? கருப்பான பிறகு அந்த நகம் ரொம்ப ட்ரை ஆகிடும், ஒழுங்காக வளராது, கலர் சேஞ்செலாம் உங்களுக்கு அதுவே ஒரு அடிப்பட்ட நகம்னா அதை வெட்டி எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, பெடிக்யூர் போவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ட்ரை நேல்ஸ் கண்டிஷனு, அந்த மாதிரி ஃபங்கஸ் இருக்கிறது, அந்த மாதிரினா நீங்கள் அந்த மாதிரி பெடிக்யூர் போவீங்க. அதில் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக உங்களுக்கு இந்த கியூட்டிக்கல் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கியூட்டிக்கல் ஆயில் வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் நல்ல பிராண்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்து வாங்கி நீங்கள் தினமும் ஒன்ஸ் அ டே நீங்கள் உங்களுடைய இந்த நகத்தின் ஓரங்கள், ஓகே, இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தினமும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே, அதாவது இப்போ நகம் உடஞ்சி வளர்ந்தாலும் சரி, இல்லை வீக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஃபங்கஸாக இருந்தாலுமே டூ இட் ஒன்ஸ் அ டே. ஆனால் குறிப்பாக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த இடிச்சிக்கிட்டு இந்த நகம் கருப்பாக இருந்துச்சு அப்படின்னா கன்சிஸ்டண்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கலர் மாறும், உங்களுக்கு அந்த நெயில்ஸ் ட்ரை ஆகிறது குறையும். ஓகேங்களா? நன்றி. ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன்.